சபரிமலை ஐயப்பன். சபரிமலை ஐயப்பன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பக்கத்துல வீட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஐடில வேலை செய்றவங்கள்ல இருந்து, கார்ப்பரேஷன்ல வேலை செய்றவங்க வரைக்கும், கார்த்திகை மாசம் வந்தா மாலை போட்டு, வெறுங்கால்ல நடந்து, விரதம் இருந்து, சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு ஐயப்பன பார்க்கறதுக்காக போவாங்க. அப்படிப்பட்ட ஐயப்பன் கோயில்ல இருந்து ஐயப்பனோட துவாரபாலகர்கள். உங்களுக்கு துவாரபாலகர்கள்னா யாருன்னு துவாரபாலகர்கள்னா யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அவங்களோட நகை ஐயப்பன் கோயில் பேசிக்கா ஐயப்பன் கோயிலோட நகை வந்து பார்த்தீங்கன்னா, காணாம போயிருக்கு. திருடப்பட்டிருக்கு. காணாமன்னா ஃபுல்லா காணாம போல. நகை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இப்போ 40 கேஜிலேருந்து 38 கேஜிக்கு வந்துருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நகை வந்து குறைஞ்சிருக்கு. அத வந்து சென்னையில தான் குறைஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. அந்த நகைய சரி பண்றதுக்காக சென்னைக்கு கொண்டு வரும்போது தான் அந்த நகை வந்து கம்மியாயிருக்கு. இதுல ஷாக்கிங்கா இன்னொரு நியூஸ் என்னன்னா, கோர்ட் ஆர்டர் படி தங்க நகைய கோயிலோட சங்கிதானத்த விட்டு வெளிய எடுத்துட்டு வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்க வந்து தங்க நகைய வெளிய எடுத்துட்டு வந்தாங்க? அதுவும் சென்னைக்கு. எப்படி தங்க நகையில வந்து வெயிட் கம்மியாச்சு? ஸோ இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ அம் சாகுல். திஸ் இஸ் நியூ சேனல் சேவேஜ் உல்ஃப். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல், சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் பண்ற மிஸ்டேக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஐயப்பன். கண்டிப்பா நான் இன்ட்ரோல சொன்னது மாரி தான். ஐயப்பன்கிறவர வந்து பார்க்கறதுக்காக ஐடில வேலை செய்றவங்கள்ல இருந்து, கார்ப்பரேஷன்ல வேலை செய்றவங்க வரைக்கும், கார்த்திகை மாசம் வந்தா காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு, அந்த குளிர்லயும் பச்சை தண்ணிய ஊத்திக்கிட்டு, நாள் முழுக்க கால்ல செருப்பு போடாம நடந்து, விரதம் இருந்து மலைக்கு போறவங்கள நீங்க பார்த்துருக்கலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு பீப்பிளோட ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் ஆயிருக்காருன்னு சொல்லலாம். ஐயப்பன் கோயில் என்னதான் கேரளால இருந்தாலும், தமிழ்நாட்டுல இருக்க மெஜாரிட்டியான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் மேல ரெஸ்பெக்ட்டும், ஐயப்ப கடவுள வந்து பார்த்தீங்கன்னா வணங்கிட்டும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஐயப்ப கோயிலோட வந்து ஒரு பொருள் வந்து காணாம போயிருக்கு இப்போ. காணாம போயிருக்குன்னு சொல்றத விட, ஒரு பொருள் சரி பண்ண ஒரு இடத்துக்கு போயிருக்கு. திருப்பி அந்த பொருள் கோயிலுக்கு போகும்போது அதோட எடை வந்து கம்மியா இருந்திருக்குங்க. இத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல தங்க நகைய வந்து யாருக்கு குடுத்தா? எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்க்கையில சக்சஸ் ஆயிட்டாலோ, இல்ல ஏதாச்சும் நான் நெனச்ச விஷயம் ஏதாவது நடந்தாலும், ஒரு வந்து தொகைய வந்து கோயிலுக்கு வந்து காணிக்கையா குடுப்பாங்க. அது மசூதியா இருந்தாலும் சரி, சர்ச்சா இருந்தாலும் சரி, கோயிலா இருந்தாலும் சரி. ஆனா ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பெஷல். தங்க நகைகள் வந்து நெறையவே காணிக்கையா கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அப்படிப்பட்ட தங்க நகைய முதல்ல யார் காணிக்கையா குடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது யார் காணிக்கையா குடுத்தாங்கன்னா, விஜய் மல்லையா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல சொந்த தொகைய முதலீடு பண்ணி 30 கிலோ அளவுல ஒரு தங்கத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் கோயிலுக்கு காணிக்கையா குடுத்துருக்காரு. அத யூஸ் பண்ணி ஒரு ரூஃப் டாப்பும் கூட பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மென்ஷன் பண்றேன். மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஜய் மல்லையா தான் முதல்ல ஐயப்பன் கோயிலுக்கு வந்து தங்க நகைய வந்து கிஃப்ட்டா குடுத்தது. தங்க நகைய வந்து காணிக்கையா குடுத்தது. இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்குமே பேசிக்கா ஐயப்பன்கிறவரு ஒரு துறவி. அவருக்கு வந்து தங்க நகைகள்லாம் வந்து எதுவும் இல்ல. அவரு பேசிக்கா ஒரு சின்ன ஒரு பையன், சின்ன பாலகர். அது அந்த மாரி தான் இருந்தாரு. ஆனா அவருக்கு முதல் தங்க நகைய குடுத்து ஒரு பணக்கார கடவுளா மாத்துனது நம்ம விஜய் மல்லையா தான். ஆல் ரெஸ்பெக்ட் கோஸ் டூ விஜய் மல்லையா. இப்போ கம்மிங் டூ த மெயின் டாபிக். இப்போ ஐயப்பன் கோயில்ல இருந்து எந்த நகை காணாம போச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஐயப்பன் கோயில்ல துவாரபாலகர்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சங்கிதானத்துல இருப்பாங்க அவங்க. எல்லா கோயில்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் சாமிய பார்க்க போறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 சாமிங்க இருக்கும். அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, துவாரபாலகர்கள்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட துவாரபாலகருக்கு மேல வைக்கப்படுற பிளேட், அந்த பிளேட்டோட வெயிட்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா? ஒரு ஆர்குமெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த ஆர்குமெண்ட்ஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 42.5 கேஜின்னு நினைக்கிறேன். 42.5 கேஜியா இருந்திருக்கு. அந்த ஆர்கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு ரெடி பண்றதுக்காக, அதாவது மறுசீரமைப்பு பண்றதுக்காக சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட ஆர்கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி கோயிலுக்கு கொண்டு போகும்போது அதோட வெயிட் வந்து கம்மியா இருக்கு. இது யார் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கேள்வி கேட்கல. இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டே வெளிய கொண்டு வந்து, யாரு கேட்டு நீங்க வந்து ஆர்கமெண்ட்ஸ இப்படி கோயிலோட பொது சொத்துக்கள வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்க வந்து வெளிய எடுத்துட்டு போலாம்? ஏன்னா, ஆஸ் பெர் கோர்ட் ஆர்டர் படி, கோயில சேர்ந்த எந்த ஒரு சொத்தா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, அத சரி பண்ணணும்னாலோ, இல்ல மறுசீரமைப்பு பண்ணணும்னாலும் கோயிலுக்குள்ள வச்சு தான் பண்ணணும். கோயில் சங்கிதானத்துக்குள்ள, கோயில் சுற்று வட்டாரத்துக்குள்ள வச்சு தான் பண்ணணும். ஆஸ் பெர் கோர்ட்டோட ரூல் அதான் சொல்லுது. ஆனா, இவங்க எதுக்காக அந்த நகைய வந்து வெளிய எடுத்துட்டு வந்தாங்க? ஒரு இது இங்க ஆரம்பிக்கலங்க. இது எங்க ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இத தோண்ட வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்க ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2019 அதாவது 2019ல இது ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் இது வந்து அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு. 2019ல ஆரம்பிச்சிருக்கு. 2019ல ஒரு பிசினஸ் மேன். ஏன் நான் அவர வந்து வெறும் பிசினஸ் மேன்னு மட்டும் மென்ஷன் பண்றேன். ஏன்னா, இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கன்ஃபார்ம் ஆவல. இது இவரு தான் பண்ணாரு. இத இவரு பண்ணல.
அந்த மாதிரி இது இன்னும் இது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அதனால் மொட்டையாக வந்து பிஸ்னஸ் மேன் மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாருன்னா வாலண்டியராக வந்து கோயிலோட தங்க நகையை வந்து நான் வந்து மறுசீரமைப்பு பண்ணி கொடுக்குறேன், நான் அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஆர்குமெண்ட்ஸை வாங்கிட்டு நம்ம சென்னைக்கு வந்து வர்றாரு. சென்னையில் அவர் கம்பெனியில் வச்சு அந்த ஆர்குமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறாரு. திருப்பி அதை ரெடி பண்ணி 39 நாள் கழிச்சு, அதாவது சரியாக ஒரு 1.5 மாதம் கழிச்சு திருப்பி அந்த ஆர்குமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு வந்து கோயில் சங்கிதானத்துக்கு வந்து திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. அப்படி அனுப்பும் போது, அதாவது அந்த ஆர்குமெண்ட்ஸை அவர் எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஆர்குமெண்ட்ஸோட வெயிட் வந்து செக் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து செக் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஆர்குமெண்ட்ஸோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 42.5 கிலோவாக இருந்திருக்கு. இவர் வந்து திருப்பி கொண்டு போகும்போது செக் பண்ணும்போது அந்த ஆர்குமெண்ட்ஸோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 38.5 இருந்திருக்கு. இது வந்து அப்போ யாரும் கண்டுக்கல. ஆனால் இப்போ வந்து இந்த விஷயம் வந்து பெருசாக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் எடுத்துகிட்டு போன ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி காப்பர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அது ஒன்லி காப்பர் இல்லைங்க, அதில் வந்து தங்க முலாம் பூசப்பட்ட காப்பர் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். அது வந்து வெறும் காப்பர் இல்லை. ஆனால் அந்த பிஸ்னஸ் மேன் டாக்குமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காரு திஸ் இஸ் ஒன்லி காப்பர்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரில. இது வந்து இப்போ மறுபடியும் இப்போ 2025 இவர் மறுபடியும் அந்த தங்க நகைகளை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீரமைச்சு கொடுக்குறேன், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்போ தான் கோர்ட் கவர்னத்துக்கு இது வந்து கோர்ட் வந்து யார் கேட்டு நீங்கள் தங்க நகையை வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுங்கன்னு சொல்லி அதை ப்ராசஸ் பண்ணும்போது தான் இத்தனையும் வந்து வெளியே வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக சொல்ல போனால் 4.5 கிலோ தங்கம் வந்து காணாமல் போயிருக்குங்க. 42.5 கேஜியில் இருந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கொண்டு போகும்போது 38.5 கேஜியில் இருந்திருக்கு. ஸோ 4.5 கிலோ 38.5 இல்லை 42.8 கேஜியில் இருந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கொண்டு போகும்போது 38.3 கேஜியில் இருந்திருக்கு. கரெக்டு, 38.3 கேஜியில் இருந்திருக்கு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கிலோவான ஆர்குமெண்ட்ஸ் தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நகையிலேருந்து காணும். அது மட்டும் இல்லாமல் ஓல்டு நகைக்கும் புது நகைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டு வந்து மேட்ச் ஆகலையாமா, இது வேறு நகை இது வேறு நகையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு. கோர்ட் சைட்லேருந்தே ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தினால அடுத்த வருஷம் கேரளாவில் வரப்போகிற எலெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா தலையில் திருப்பி போடக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அப்போசிஷனில் இருக்க பார்ட்டி இப்போ ரூல் பண்ணுற பார்ட்டியை வந்து நல்லா வச்சு செய்யலாம். இப்போ ரூல் பண்ணிகிட்டு இருக்க பார்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க இப்போ கோயிலில் இருக்க எம்ப்ளாயீஸை வந்து பார்த்திங்கன்னா ரூல் பண்ணிகிட்டு இருக்க பார்ட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணும். கோயிலை வந்து பார்த்திங்கன்னா தேவஸ்தானத்தை வந்து கோர்ட் வந்து மேனேஜ் பண்ணும். அதை வச்சுக்கிட்டு ஆப்போசிஷனில் இருக்கிற பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆள்ற ரூலிங் பார்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா சரமாரியான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ரூலிங் பார்ட்டியும் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரூலிங் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு கவனக்குறைவு, யாருமே வந்து வேணும்னு பண்ணல, இது வந்து ஒரு கவனக்குறைவாக இருக்குது. இப்போ கூட அந்த கோயில் சம்மந்தமாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் நடத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிக்காரங்க தூண்டி விட்டு எங்கள் மேலே இருக்க நல்ல பேரை வந்து கெடுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி இப்போ ரூலிங் பார்ட்டி சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் சரிங்க, இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சேஷனல் நியூஸ் தான். ஏன்னா சபரிமலை ஐயப்பன்கிறது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சேஷனான நியூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் அடுத்த வருஷம் வர தேர்தலில் கூட திருப்பி போடக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த தங்க நகையை வந்து இப்போ வந்து எடுத்தது யார் என்னங்கிறது இப்போதைக்கு வந்து வெளிப்படுத்த முடியாது. ஆனால் இந்த கேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, அதுவும் இல்லாமல் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. இது எடுத்தது யார் என்னங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். நான் இன்னும் வந்து என் வீடியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும், யார் அந்த பிஸ்னஸ் மேன் கோர்ட் ஆர்டரை மீறி கோயில் சங்கிதானம் தேவஸ்தானம் அந்த நகைகளை எதுக்கு வெளியே விட்டாங்க? இதுக்குள்ளே என்ன மர்மண்டாக இருக்குது? கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு சங்கிதானத்தை விட்டு நகைகளையும் கோயிலோட பொருட்களையும் வந்து வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதெல்லாம் நம்ம பணத்தில் வந்தது, நாம் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா காணிக்கையாக கொடுத்த பணத்தில் வந்தது. அதெல்லாம் வந்து எப்படி வெளியே எடுத்துகிட்டு போக முடியும்? யார் அந்த பிஸ்னஸ்மேன்? அந்த பிஸ்னஸ்மேனுக்கு யார் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த நகைகளை வந்து வெளியே எடுத்துகிட்டு போவா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என் மனசில் வந்துச்சு. உங்கள் மனசில் என்னென்ன கொஸ்டின் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. திஸ் இஸ் சேவேஜ் உல்ஃப் சேனல்.
இந்த சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் இந்த வீடியோல மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல அத வந்து சரி பண்ணி, நான் இன்னும் பெட்டரான வீடியோஸ் அப்லோட் பண்ண பார்க்குறேன்.